எஃப்எம் அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே மங்கை நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட பேசுறதுக்காக ஹர்ஷத் இருக்காரு. வணக்கம் ஹர்ஷத். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்தது ரொம்ப பிடிக்கும்? பிளான்டிங், கார்டனிங். பிளான்டிங், கார்டனிங்லாம் பண்ணுவீங்களா? எத்தனை செடி வீட்ல எல்லாம் வச்சிருக்கீங்க? கார்டன்லாம் வச்சிருக்கீங்களா வீட்ல? கார்டன் இருக்கு, ரோஸ் செடி வச்சிருக்கேன். சரி. டொமேட்டோ, அது நிறைய செடி வச்சிருக்கேன். சூப்பர். கத்திரிக்காய் செடி, நிறைய செடி வச்சிருக்கேன். ஃப்ரீ டைம்லலாம் அதுதான் உட்காந்து வளர்த்துட்டு இருப்பீங்களா? ஆமா, ஒரு மாசம் சம்மர் ஹாலிடே எல்லாம் அதுதான். சூப்பர். எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? அம்மா பண்ணாங்க, நான் ஒரு தடவை வளர்த்து பார்த்தேன். சரி. பெரிய மரமா வந்துருச்சு, அதுல இருந்து ஆசை. சூப்பர் சூப்பர். நல்ல பழக்கம் இது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து வீட்டுல நம்ம எல்லாம் சின்ன பசங்களை வச்சிருந்தோம்னா நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் ஆசாசியா ரோஜா செடியெல்லாம் வளர்த்தோம்னா பிச்சு போட்டு போயிருவாங்க. என்ன ஆசாசியா வளர்க்க நீ பிச்சுட்ட அப்படின்னு, நல்லா இருந்துச்சு பிச்சு போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செடி வளர்க்குறது, மரம் வளர்க்குறது என்ன அப்படின்னு பிளான்டிங், கார்டனிங்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின் போது அவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா பாத்துக்கிறாங்க அப்படின்றதுலதே நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. அந்த பையன் சொல்லும் போதே வந்து என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதுல இருந்து நான் ஒரு மரம் நட்டேன், அது நல்லா பெருசா வளர்ந்தோன்னே எனக்கு பார்த்து அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னது சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுல இருக்க எல்லா குழந்தைங்களையுமே ஒரு ஒரு மரம் வள, அப்பதான் உனக்கு சோறு போடுவேன், நீ அதுக்கு சோறு போட்டாதான் நான் உனக்கு சோறு போடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியாவது கண்டிப்பா வளர வச்சிடணும். உண்மையிலே நல்ல பழக்கம் அந்த பையனுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இப்ப நம்ம லஞ்ச் டேபிள்ல என்ன ரகல நடக்குதுன்னு கேட்கலாமா?